கப்பல் வந்துருச்சு. கப்பலில் தான் ஏற போகிறோம். இன்னும் 300 வாங்கிக்கிறாங்க ஃபேமே. 1 மீட்டர் தான் இருக்கும் ஃபேமே அந்த தீவுக்கு, குருசடை தீவுக்கு. எல்லாரும் எந்திரிச்சு நின்றதுக்கப்புறம் போட் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகுது ஃபேமே. ஹாய் ஃபேமே, குருசடை தீவுக்கு வந்தாச்சு. பைக்கை நம்ம இங்கே பார்க்கிங் பண்ணியாச்சு ஃபேமே. பைக்கு பார்க்கிங் கடை இங்கே தான் நிற்கிறேன் ஃபேமே. சேஃப் இல்லையான்னு என்னன்னு தெரியல ஃபேமே. நம்ம இங்கே பார்க் பண்ணியாச்சு. இன்னும் மேலே டென்ட்டு ட்ரைபேட்லாம் வச்சுருக்கேன். சேஃபாக இருக்குமா என்னன்னு தெரில. வாங்க ஃபேமே உள்ளே போய் பார்ப்போம். டிக்கெட் போடுவோம்னு தெரில. டிக்கெட் கவுண்டர் இது இருக்குது. ஒருத்தவங்க 786 800 95. வெயிட் பண்ணுங்க, போட் வரும்னா கால் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? டோட்டலாக 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? வெயிட்டிங் டைம் 1 hour இருக்காது, 15 minutes கிட்ட இருக்கும். அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் கால் பண்ணுறேன். அப்போ வந்து டிக்கெட் ஓகே, தேங்க்யூ. நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. போட் வந்ததுக்கப்புறம் வந்து டிக்கெட் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல ஃபேமே. நம்ம இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வெயிட்டிங் ஹால் இதான் நினைக்கிறேன் ஃபேமே. நம்ம இங்கே வெயிட் பண்ணணும் போல். ஆமாம் ஃபேமே, உட்காந்துருப்போம் ஃபேமே. நல்லா இருக்கு ஃபேமே இடம் மேலே. டிக்கெட் வாங்கியாச்சு ஃபேமே. ஒரு ஆளுக்கு 1 மணி நேரமாக என்னன்னு பார்ப்போம். ஒன்றும் கப்பல் வரல. வந்தனே அவ்வளோ இன்ஃபார்ம் பண்ணுறேன். நாங்கள் நம்ம ஹெல்மெட்டை வந்து அங்கே வச்சுக்கிறாங்க ஃபேமே. ஏதாச்சும் திங்ஸை நம்மளது வைக்கணும்னாக்கா அங்கே வந்து சேஃபாக வச்சுக்கிறாங்க. அங்கே வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது. அங்கே வச்சுட்டு நம்ம போகலாம் ஃபேமே. ஃபேமே கப்பல் வந்துருச்சு. கப்பலில் தான் ஏற போகிறோம். பாருங்க ஃபேமே, போகிற வழி பார்த்தீங்களா ஃபேமே, ஒரு சின்னதாக பாலம் மாரி கட்டி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு ஃபேமே. சேஃப்டி ஜாக்கெட்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஃபேமே போட்டில் ஏறியாச்சு ஃபேமே. ஃபேமே போட்டுக்கு ஒரு 25 பேர் உட்கார முடியும்னு நினைக்கிறேன் ஃபேமே. தாராளமாக 25 பேர் உட்காந்துருக்கோம் ஃபேமே. ஃபேமே நல்லா இருக்கு ஃபேமே. ஒரு 300 ரூபாய்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். வாங்க ஃபேமே, போக தான் தெரியும் என்னான்ட்டு. ஃபேமே ஒரு சின்ன போட்டுக்கெலாம் இன்ஜின் வச்சுருப்பாங்களா ஃபேமே, அதே சேம் இன்ஜின் தான் 2 இன்ஜினாக வச்சு ஓட்டுறாங்க ஃபேமே. பெட்ரோல் இன்ஜினு ஃபேமே. கடலை பாருங்கள் ஃபேமே, சும்மா சூப்பராக இருக்குது ஃபேமே. எனக்கு இந்த சைடு வந்து சீட்டு கிடச்சிச்சு. நல்லா இருக்கு ஃபேமே. இன்ஜினுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். ஃபேமே நமக்கு இங்கேருந்து வந்து அந்த தீவுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஃபேமே. 1 கிலோமீட்டர் இருக்குமா ஃபேமே. நல்லா எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணுறாங்க நமக்கு. கைடு ஒருத்தவங்க நம்ம கூடவே வராங்க ஃபேமே. ஃபேமே இவ்வளோ நேரம் திருப்பினாங்க. இனிமேல் தான் ஃப்ரண்ட் கியர் போட்டு போயிட்டுருக்கோம் ஃபேமே. ஃபேமே நம்ம கிளம்புன இடம் அது தெரியுது பார்த்தீங்களா ஃபேமே, அந்த இடத்துலேருந்து தான் நம்ம கிளம்பணும் ஃபேமே. கடல் நல்லா இருக்குது ஃபேமே. இந்த இடம் தனுஷ்கோடி ஒரு சூப்பரான ஏரியா தான் ஃபேமே. எல்லாருக்கும் சேஃப்டி ஜாக்கெட்லாம் தந்துட்டாங்க ஃபேமே. ஃபேமே இவங்க தான் நம்ம கைடு. நமக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணுறாங்க. இது என்ன தீவு, இங்கே எத்தனை தீவு இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 25 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன் ஃபேமே. 25 பேர் உட்காந்துருப்போம். ஆமாம் ஃபேமே. நிறையா கப்பல்லாம் போகுது ஃபேமே. இதேமாரி இங்கே 2 கப்பல் இருக்குது ஃபேமே. போகிறதுக்கு ஒரு கப்பல், வரத்துக்கு ஒரு கப்பல் ஃபேமே. இங்கேருந்து போகும்போது அழைச்சிட்டு போய் விட்டுருவாங்க. அந்த நம்ம போன கப்பல் வரும்போது அங்கே உள்ளவங்க முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க ஃபேமே. அவங்க இந்த கப்பல்லே வந்துடுவாங்க ஃபேமே. ஃபேமே நெருங்கியாச்சு ஃபேமே. இன்னும் 500 மீட்டர் தான் இருக்கும் ஃபேமே அந்த தீவுக்கு, குருசடை தீவுக்கு. போகிற வழியிலே அங்கங்கே சின்ன தடல் மாரி இருக்குது ஃபேமே. அதுவும் தீவு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த குருசடை தீவில் தான் ஃபேமே ஃபஸ்ட்டு 18ல் வந்து மெரைன் ரிசர்ச் சென்டர் இருக்கான் ஃபேமே. ஃபேமே கடல் தண்ணியை பாருங்களேன் ஃபேமே. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ப்ளூ கலரில் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக, எந்த கலங்களுமே இல்லாமல் நல்லா இருக்குது ஃபேமே. ஸ்பீடாக தான் போகிறாங்க ஃபேமே, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறாங்க ஃபேமே. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க மொத்தம் நம்ம கூட வந்து 3 பேர் வராங்க ஃபேமே. ஒருத்தவங்க வந்து கரெக்டாக சீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து
இன்ஜின் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபேமே. இன்னொருத்தவங்க வந்து கைட் பண்ணுறாங்க, நமக்கு தீவை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணுறாங்க ஃபேமே. நல்லா சேஃப்டியாகவே அழைச்சிட்டு போயிட்டு சேஃப்டியாகவே வராங்க ஃபேமே. ஃபேமே தீவை நெருங்கியாச்சு ஃபேமே. நல்லாயிருக்கு ஃபேமே தீவும். இங்கே ஏற்கனவே ஒரு கப்பல் நிற்கிது ஃபேமே. இறங்க போகிறோம். அங்கே கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு நிப்பாட்டிக்கிறாங்க ஃபேமே. அங்கே ஒரு பாலம் மாரி போட்டிருக்காங்க. அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் பேசஞ்சர்லாம் இறக்கி விடுறாங்க ஃபேமே. அவங்க இங்கேயும் ஆள் இருக்காங்க ஃபேமே. இங்கே போட்டெல்லாம் இழுத்து கட்டுறதுக்குலாம் ஆள் நிற்கிறாங்க. ஃபேமே அந்த பழகு என்னத்துக்குனாக்கா, இங்கேருந்து ஏறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஃபேமே. அங்கே சில பேர்லாம் வயசானவங்களாம் ஏறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு அந்த பழக வச்சுருக்காங்க ஃபேமே. ஒரு சின்ன ஸ்டூல் மாரியே அதில் ஏறிக்கலான்ட்டு ஃபேமே. ஃபேமே கிளம்பியாச்சு ஃபேமே. ஃபேமே சேஃப்டி ஜாக்கெட்லாம் இங்கேயே அவுத்து வச்சுட்டு போக சொல்கிறாங்க ஃபேமே. எல்லோரும் எந்திரிச்சு நின்றதுக்கப்புறம் போட் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகுது ஃபேமே. அப்படியே 2 சைடும் ஆடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே கூப்பிட்டு போகும்போது நீங்கள் பாட்டில் தனியாக நின்றுக்கூடாது ஃபேமே. லைனாக அழைச்சிட்டு போகிறாங்க, யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த தீவில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஃபேமே. கடலில் விழுந்தால் கூட அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுமா ஃபேமே. நிறைய பேர் அதேமாரி போயிட்டாங்களா ஃபேமே. அதனால தான் அப்படியே குரூப்பாகவே சேர்த்து வச்சுட்டே போகிறாங்க ஃபேமே. இந்த தீவே நல்லா தான் இருக்குது ஃபேமே. ஃபேமே இந்த தீவுலேயே அங்கங்கெல்லாம் உட்காரத்துக்காக ஸ்டூலு பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க ஃபேமே. சார் வாங்க போகணும். என்ன ட்ரீன் தெரியுமா சார்? பார்த்துருக்கீங்களா? ஐலாண்டுக்கு வந்திருக்கீங்க, உள்ள என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வேணாமா? சென்னை ட்ரீன் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்தது இல்லையா? ஸோ அதிகமாக சீசோரில் வளரக்கூடியதுமா, அதாவது தீவு போகமாக மட்டும் வளரும், வெளியிலாம் கிடையாது. ஸோ ஐலாண்டை பொறுத்தவரை இது வந்து சீசோரில் வளரக்கூடியது. இதுக்கு லோக்கல் நேம் வந்து கீரி செடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேம் வந்து பெம்பிஸ் சசிடுல்லா, ஐலாண்ட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. மேங்க்ரோவ் பீசஸ் எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாகவே இது இருக்கும். ஆனால் சாண்ட் எரெக்ஷன், மண்ணேர் அரிச்சு போகாமல் தடுக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு ட்ரீ. ஸோ இது வந்து கண்டாக இருக்குது, பெரிய மரமாகக்கூடியது. ஸோ பாருங்கள், இங்கிட்டலாம் மண் அரிச்சிருக்கு, உள்ளக்கெல்லாம் மண் அரிச்சிருக்கா பார்த்தீங்களா? ஸோ மண் அரிச்சது இல்லாமல் சீசோரில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் இது.